அட்டாக் அண்ட் டைட்டன்ல பேரடைஸை சுத்தி நிறைய டைப் ஆஃப் டைட்டன்ஸ் இருப்பாங்க. பியூர் டைட்டன், அப்நார்மல் டைட்டன் சொல்லிட்டு. ஆக்சுவலா ஷிஃப்டரா இருக்கிறது 9 டைட்டன் மட்டும்தான். இந்த 9 டைட்டன் தான் மத்த எல்லா டைட்டனையும் கம்பேர் பண்றப்போ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். எல்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாராலையும் ஷிஃப்டர் ஆக முடியும். ஆனா ஆக்கர்மன் கிளான்ல இருக்காங்கல்ல, அவங்களால டைட்டன் ஆக முடியாது. அவங்களுக்கு அவேக்கிங் சொல்லிட்டு ஒரு யூனிக்கான எபிலிட்டி இருக்கும். அது ஒரு தனி ஸ்டோரி. ஒருத்தவங்க டைட்டன் ஷிஃப்டர் ஆகுறாங்கன்னா அவங்க 13 இயர்ஸ்லயே இறந்துருவாங்க. அந்த 13 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணி இறந்தவங்களும் ரொம்ப கம்மியான பேர் தான். அதுக்குள்ளேயே பேட்டில் ஃபீல்ட் அவங்க போறனால நிறைய ஷிஃப்டர்ஸ் வந்து பேட்டிலையும் இறந்திருப்பாங்க. இந்த 9 டைட்டன் இருக்கு இல்லையா, அந்த 9 டைட்டனுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தான். ஒரு டைட்டனுக்கும் ஒரு யூனிக்கான எபிலிட்டி இருக்கும். இந்த வீடியோல இந்த 9 டைட்டன்லயே எந்த டைட்டன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் அட்டாக் அண்ட் டைட்டனோட ஸ்டோரி அனலைஸ் பண்ணி ஒரு பாட்காஸ்ட் யூடியூப்ல போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் அப்படியே கிளிக் பண்ணி கேளுங்க. 9th கார் டைட்டன். இந்த கார் டைட்டன் மற்ற டைட்டன்லாம் கம்பேர் பண்றப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. ஆனா பேட்டில்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டைட்டனோட ஸ்டெமினாங்கிறது ஆல்மோஸ்ட் லிமிட்லெஸ். இந்த டைட்டனால டயர்டே இல்லாம ரொம்ப தூரத்துக்கு ரன் பண்ண முடியும். இந்த டைட்டனை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைட்டன் வந்து 4 லெக்ல வந்து நடக்கும். இதோட பேக் சைடு வந்து ஒரு பெரிய பாக்ஸ் அட்டாச் பண்ணிருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல பீப்புளை டிரான்ஸ்போர்ட் பண்றது இல்ல ஒரு பேட்டில் நடந்துட்டு இருக்குன்னா பவர்ஃபுல்லான வெப்பனை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த டைட்டனை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஜீக் வெஸ் லீவை இவங்க 2 பேருக்கும் பேட்டில் நடக்கு இல்லையா, அந்த பேட்டில்ல லீவை ஜீக்கை அசால்ட்டாவே டீல் பண்ணிட்டு இருப்பான். லீவை கிட்ட இருந்து ஜீக்கை எஸ்கேப் பண்ணது இந்த கார் டைட்டன் தான். கார் டைட்டன் 1-to-1 பேட்டில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டைட்டன் கிடையாது. ஆனா ஒரு டைட்டன்லாம் சேர்ந்து பேட்டில் பண்றாங்க அப்படின்னா இந்த டைட்டன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். 8th ஜா டைட்டன். இதோட பெரிய ஸ்ட்ரென்த்ங்கிறது அதோட டீத்தும் அதோட நெயிலும் தான். இது யூசருக்கு ஏத்த மாதிரி மாறி இருந்திருக்கும். யுமேர் யூஸ் பண்றப்போ அவ வந்து டீத் மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பா. நெயில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காது. அதே ஃபோர்கோ யூஸ் பண்றப்போ இதோட அப்பியரன்ஸே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். இதோட டீத் அண்ட் நெயில் யூஸ் பண்ணி எதை வேணாலும் அந்த டைட்டனால கிரஷ் பண்ண முடியும். எரன் வார் ஹேமர் டைட்டன் அவங்க 2 பேருக்கும் பேட்டில் நடந்திருக்கும். அந்த வார் ஹேமர் டைட்டன் வந்து கிறிஸ்டல் செல்லால அவளை கவர் பண்ணி இருந்திருப்பா. சோ அதை பிரேக் பண்ண முடியாது எரனால. அப்போ எரன் ஜா டைட்டனை யூஸ் பண்ணி தான் அவளை கிரஷ் பண்ணி இருந்திருப்பான். சோ அதோட டீத்துங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். மற்ற டைட்டன்லாம் கம்பேர் பண்றப்போ ரொம்ப ஸ்மாலான டைட்டன்னா அது ஜா டைட்டன் தான். ஆனா ரொம்ப ஸ்பீடா இருக்கும். எரனோட அட்டாக்கை ஈஸியாவே டாச் பண்ணிருக்கும். அவனை திரும்பவும் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் அட்டாக் பண்ணி இருந்திருக்கும். இந்த டைட்டன் 4 லெக்ல தான் ரன் பண்ணும். இந்த டைட்டனோட யூசர் இருக்காங்க இல்லையா, அவங்க டைட்டன் ஃபார்ம்ல இல்லாதப்ப கூட அதே மாதிரி தான் வாக் பண்ணி இருந்திருப்பாங்க. ஃபோர்கோ வந்து நிறைய டைம் இப்படி போறத வந்து நம்ம பார்த்திருக்கலாம். ஃபோர்கோ யூஸ் பண்ணதுக்கும் ஃபால்கோ யூஸ் பண்ணதுக்கும் அந்த டைட்டன் வந்து நல்லாவே அப்கிரேட் ஆயிருந்திருக்கும். ஃபால்கோவுக்கு ஜீக்கோட ஃபைனல் ஃப்ளூயிட் வந்து அவனுக்குள்ள போயிருக்கு இல்லையா, சோ அவன் வந்து ஜா டைட்டன் ஆனதுக்கு அப்புறமா அது இன்னும் அப்கிரேட் ஆயிருந்திருக்கும். அவன் பார்க்கறதுக்கு ஒரு பறவை மாதிரியே இருந்திருப்பான். ஃபைனலா அவனால ஃப்ளை பண்ணவும் முடிஞ்சிருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கவங்களை கம்பேர் பண்றப்போ ஃபால்கோ வந்து நல்ல அப்கிரேடான ஒரு ஜா டைட்டன் வந்து மாறி இருந்திருப்பான். 7th கொலாசல் டைட்டன். இந்த டைட்டனோட அப்பியரன்ஸ் பார்த்தப்போ எல்லாருமே பயந்துருப்போம். அந்த வால் மரியா இருக்கு இல்லையா, அதை தாண்டி இந்த டைட்டன் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டைட்டன். இந்த டைட்டனுக்கு ஒரு சில யூனிக்கான எபிலிட்டி இருக்கு. ஒரு டைட்டன் யூசர் டைட்டன் ஆகுறாங்கன்னா அவங்க ஹீட்டையும் எனர்ஜியையும் வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க. பட் கொலாசல் டைட்டன் யூசர் இருக்காங்க இல்லையா, அவங்க டைட்டன் ஆகுறப்போ அந்த எனர்ஜியை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் பண்ணி வேற வேற பர்பஸுக்காக வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நிறைய டிசைட் பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தேவையில்லைன்னா அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரெத்தோல்ட் அவன் வந்து டைட்டன் ஆகிறப்போ அவரோட எனர்ஜியை ஒரு டஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி ஸ்கவுட்ல இருக்க நிறைய சோல்ஜர்ஸ் வந்து கில் பண்ணியிருந்திருப்பான். இதே எபிலிட்டியை தான் ஆர்மினும் மார்லில பேட்டில் பண்றப்போ யூஸ் பண்ணியிருந்திருப்பான். எரன் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்லி போயிருப்பான் இல்லையா, அங்க எரன் பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ ஆர்மின் வந்து மார்லில இருக்க போர்ட்டை இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி இருந்திருப்பான். இந்த டைட்டனோட இன்னொரு பெரிய பிளஸ் வந்து இது ஸ்டீமை ரிலீஸ் பண்ணும். எல்லா டைட்டன் யூசர் இருக்காங்க இல்லையா, அவங்க ரீஜெனரேட் ஆகிறப்போ வந்து அந்த ஸ்டீமை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இதால அதை கண்ட்ரோல் பண்றதுனால அதை யூஸ் பண்ணி இவங்களால பேன் பண்ண முடியும். இதோட ஸ்ட்ரென்த்ங்கிறதும் ரொம்ப ரொம்ப அதிகம். வால் மரியாவை அசால்ட்டாவே கிக் பண்ணி இது பிரேக் பண்ணி இருந்திருக்கும். ஸோ என்னதான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாலும் இதுக்கும் ஒரு சில மைனஸ் எல்லாம் இருக்கு. இந்த டைட்டனோட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா, ஸோ அதனால என்ன ஆகும்னா இது மூவ் பண்றது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ இதோட எனர்ஜி டோட்டலா கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தது அப்படின்னா டோட்டலா ஸ்டக் ஆகி நின்றோம். 6th வார் ஹேமர் டைட்டன். இந்த டைட்டனை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. யாருன்னா டைபர் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, சோ அந்த ஃபேமிலி தான் நிறைய ஜெனரேஷனா அந்த டைட்டன் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு இருந்திருக்கும். இந்த டைட்டன் மத்த டைட்டனை கம்பேர் பண்றப்போ ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டைட்டன் தான். இதோட பெரிய எபிலிட்டி என்னன்னா இதால அதோட கிறிஸ்டல் ஃபிளஸ் இருக்கு இல்லையா, அதை நிறைய ஸ்ட்ரக்சரா கிரியேட் பண்ண முடியும். அதை வெப்பனா கூட இந்த டைட்டனால மாத்த முடியும். இதோட இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா இந்த டைட்டன் வந்து கொஞ்சம் ரிமோட் ஆக்சஸ் மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த டைட்டன் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த டைட்டனோட பெரிய பிளஸ்ங்கிறது கிறிஸ்டல் தான். அந்த கிறிஸ்டல் வந்து கவர் பண்ணிருக்கப்போ சோ அவ்வளவு ஈஸியா வந்து அதை கிரஷ் பண்ணிருக்க முடியாது. ஜா டைட்டனை யூஸ் பண்ணி அவளை கிரஷ் பண்ணி அதுக்கப்புறம் வார்ஹமர் டைட்டன்
டைட்டன் வந்து டேக் பண்ணியிருந்திருப்பான். ஸோ இந்த டைட்டன் அந்த பேட்டிலுக்கு அப்புறம் எரன் வந்து பெருசா யூஸ் பண்ணியிருக்க மாட்டான். இது என்னதான் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணாலும் இதோட ஸ்ட்ரென்த்ங்கிறது ரொம்ப நேரம் இருக்காது. இதோட டியூரபிலிட்டிங்கிறது ரொம்ப கம்மி. ரொம்ப கம்மியான டைம்லயே இந்த டைட்டன் வந்து டயர்ட் ஆயிடும். 5th ஃபீமேல் டைட்டன். ஆனி ஃபீமேல் டைட்டன் யூசரா இருந்திருப்பா. இந்த டைட்டனுக்கு வந்து ஃபவுண்டிங் டைட்டன் இருக்கு இல்லையா, அதே மாதிரியான சிமிலரான ஒரு எபிலிட்டி வந்து இருக்கும். ஃபவுண்டிங் டைட்டன்ஸால மத்த டைட்டனை கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா, இவ வந்து பியூர் டைட்டனை வந்து ஃபீமேல் டைட்டனால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் அது பிளஸ்ஸா மட்டும் இருக்காது, மைனஸாவும் இருக்கும். ஆனி எஸ்கேப் ஆகிறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருந்திருப்பா. அப்படி யூஸ் பண்றப்போ இந்த பியூர் டைட்டன் இருக்கு இல்லையா, அது ஃபீமேல் டைட்டன் வந்து அட்டாக் பண்ணியிருந்திருக்கும். ஸோ யூசரோட இன்டெலிஜென்ட்டை பொறுத்து அதை ப்ளஸ்ஸாகவும் மாற்றிக்கலாம், இல்லை மைனஸாகவும் மாறும். இந்த டைட்டனோட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, அதோட ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின்னை இந்த டைட்டனால ஹார்ட் பண்ண முடியும். நான் ஒரே பஞ்சில் ஒரு டைட்டனோட தலையை தனியாக எடுக்க முடியும். ஃபீமேல் டைட்டனோட ஸ்கின்னுங்கிறது ஹார்டாக இருக்கனால அவ்வளோ ஈஸியாக வந்து அவளை டிஃபீட் பண்ண முடியாது. லீவை மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் பர்சனோட கம்பேர் பண்ண முடியாது. இந்த டைட்டனுக்கு ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு சில மைனஸும் இருக்குது. ஆனி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட்டராக இருந்தனால இந்த டைட்டனை ரொம்ப சூப்பராகவே ஆனி வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பா. 4th பீஸ்ட் டைட்டன். இந்த டைட்டன் அப்பியரன்ஸ் ஆனப்போ மற்ற டைட்டனை கம்பேர் பண்றப்போ அது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். மற்ற எல்லா டைட்டனும் ஹியூமன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு ஜெயிண்ட் வெர்சன் மாதிரி தான் இருக்கும். பட் பீஸ்ட் டைட்டன் மட்டும் அது வந்து ஒரு அனிமலை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த யூசர் இருக்காங்க இல்லையா, ஒரு யூசருக்கு ஏற்ற மாதிரியும் இந்த அப்பியரன்ஸ்ங்கிறது வந்து மாறி இருந்திருக்கும். டாம்ஸ் யூஸ் பண்றப்போ இது வந்து ஒரு ஜீப் மாதிரி இருந்திருக்கும். இதே ஜீக் யூஸ் பண்றப்போ கொரில்லா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்கும். இதோட ஸ்ட்ரென்த்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஜீக் எப்படி யூஸ் பண்ணுவான்னா, ஜீக் வந்து ஒரு பெரிய கல்ல அப்படியே நொறுக்கி அதை த்ரோ பண்ணுவான். அது ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வரும். எர்வின் ஸ்மித்தோட சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள பீஸ்ட் டைட்டன் இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நிறைய பேரை கில் பண்ணி இருந்திருக்கும். ஜீக் வந்து ராயல் பிளட்டா இருப்பான், அதனால அவனால ஒரு சில யூனிக்கான எபிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஜீக்கோட ஃபைனல் ஃபிளியூட ட்ரிங்க் பண்றாங்கன்னா அவங்க எல்லாராலையும் ஜீக்கால டைட்டனா வந்து மாத்த முடியும். ஜீக்கு கல்ல அப்படியே நொறுக்கி த்ரோ பண்றான் இல்லையா, இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஜீக்கு சின்ன வயசா இருக்கப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்சது டாம் சேவியரோட பேஸ்பால் விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அந்த பால் த்ரோ பண்ணுவான் இல்லையா, அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 3rd ஆர்மர் டைட்டன். மற்ற டைட்டனை கம்பேர் பண்றப்போ இந்த டைட்டன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டைட்டன். இந்த டைட்டனோட பெரிய பிளஸ்ஸே அதோட ஸ்கின் தான். இந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். இது ஒரு லேயர் மட்டும் இருக்காது, நிறைய லேயரா இருக்கும். கேனன் அட்டாக் இதுல ஸ்ட்ரைட்டா பட்டா கூட இதுக்கு பெருசா அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அதை தாண்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில வெப்பன்ஸுமே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட டியூரபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்போ கொலாசல் டைட்டன் இருக்குல்ல, ஒருத்தவங்க கொலாசல் டைட்டன்ல மாறுறப்போ அவங்க வந்து ரொம்ப அதிகமான எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அதிகமான எனர்ஜி யூஸ் பண்ணாலும் ஆர்மர் டைட்டன் வந்து அதை தாங்குற அளவுக்கு அதோட ஸ்கின்னுங்கிறது ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கும். இப்போ ஃபீமேல் டைட்டன் இருக்கு இல்லையா, ஃபீமேல் டைட்டன் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு கிறிஸ்டல் லேயர் வந்து கிரியேட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ஆர்மர் டைட்டனாலையும் பண்ண முடியும். இதோட பெரிய பிளஸ்ஸே அது அவ்வளோ சீக்கிரம் வந்து அஃபெக்ட் பண்ண முடியாம இருக்கிறது தான். ஆனா அதுவே சம்டைம்ஸ் வந்து மைனஸாகவும் இருந்திருக்கும். இந்த டைட்டன் ரொம்ப ஹார்டா இருக்கனால இதால அதிக ஸ்பீடா ரன் பண்ண முடியாது. ஸோ அப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா அவங்க காலில் இருக்க ஒரு சில சீல்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு பண்ணாதான் அவங்களால ஸ்பீடா ரன் பண்ண முடியும். இந்த டைட்டனோட ஸ்கின்னுங்கிறது ஹார்டா இருக்கனால இதோட ஸ்ட்ரென்த்ங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஹார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹார்டை டிஃபென்சிவ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அஃபென்சிவ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2nd அட்டாக் டைட்டன். அட்டாக் டைட்டனோட எபிலிட்டி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. டைட்டனோட ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, இதுலயே ரொம்ப ஹைடா இருந்த ஒரு டைட்டன்னா அது அட்டாக் டைட்டன் தான். நமக்கு தெரிஞ்சு 3 யூசர் வந்து அட்டாக் டைட்டன் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. எரன் குரூக்கர், கிரிசா, அதுக்கப்புறம் நம்ம எரன். ஸோ இவங்க 3 பேரும் அட்டாக் டைட்டன் யூசரா இருந்திருப்பாங்க. இந்த டைட்டனோட பெரிய பிளஸ் இந்த டைட்டனால ஃபியூச்சரை பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, பாஸ்டுக்கு இந்த டைட்டனால மெமரியையும் சென்ட் பண்ண முடியும். எரன் குரூக்கர் இருக்கார்ல, அவர் கிறிஸ்டா கிட்ட மிகாசாவையும் ஆர்மினையும் பாத்துக்க சொல்லி இருந்திருப்பாரு. அந்த டைம்ல மிகாசாவோ ஆர்மினோ அவங்க பிறந்து கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் எரன் குரூக்கர் வந்து சொல்லி இருந்திருப்பாரு. அந்த மெமரிய எரன் வந்து சென்ட் பண்ணி இருந்திருப்பான். இந்த டைட்டனால ஃபியூச்சரை பார்க்க முடியுங்கிறதுனால கிறிஸ்டா இருக்கார் இல்லையா, அவருமே ரம்பிளிங்க வந்து பார்த்திருந்திருப்பாரு. எரன் இந்த டைட்டனோட எபிலிட்டியை ரொம்ப சூப்பராகவே யூஸ் பண்ணியிருப்பான். அவரோட அப்பாவை சூப்பராகவே மேனிபுலேட் பண்ணியிருப்பான். அவனுக்கு தேவையான ஒன்று நடக்கணும்னா அப்போதைக்கு அதுக்கு ஏத்த மாதிரியான மெமரியை வந்து அவன் சென்ட் பண்ணி இருந்திருப்பான். இந்த டைட்டனை பத்தி நிறைய பேருக்கு தெரியாதனால அதோட எபிலிட்டியுமே நிறைய தெரிஞ்சிருக்காது. மார்லியில் இருக்க எல்லாருமே வந்து ஓல்ஃப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம எரன் குரூக்கர் வந்து இப்படிதான் மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. எரனுக்கு ஏத்த ஒரு டைட்டன் தான் அது அட்டாக் டைட்டன் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டிங் டைட்டன். இந்த டைட்டன் தான் 9 டைட்டன் இருக்காங்க இல்லையா, அவங்களே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைட்டன். யுமிர். அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு ட்ரீயோட கேவுக்குள்ள வந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அங்க போனப்பதான் ஆக்சிடென்டலா அவங்க வந்து ஃபவுண்டிங் டைட்டன் ஆயிருப்பாங்க. அவங்களோட டைட்டன் எபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் எல்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இவ்வளவு பவர்ஃபுல்லானதுக்கு மெயினான ரீசனே அவங்கள்ட்டேயும் தான் இந்த 9 டைட்டன்ங்கிறது வந்து
ஷிஃப்ட் ஆயிருந்திருக்கும். ஃபவுண்டிங் டைட்டனால எல்லா டைட்டனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் எரன் வந்து ரம்பிளிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பான். யுமைர் ஃபவுண்டிங் டைட்டனா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில மைனஸ் எல்லாம் இருந்தது. ராயல் பிளட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கமாண்டுக்கு கீழே தான் ஃபவுண்டிங் டைட்டன்ங்கிறது வந்து இருந்திருக்கும். பட் எரன் அதையும் பிரேக் பண்ணியிருந்திருப்பான். இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட இன்னொரு பெரிய எபிலிட்டி என்னன்னா, இந்த ஃபவுண்டிங் டைட்டனால மெமரியை ஆல்டர் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு எபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் எல்டிஎன்ஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்களோட மெமரி எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால தான் வெளி வேர்ல்டை பத்தி அவங்களுக்கு வந்து பெருசா தெரிஞ்சிருந்திருக்காது. ஸோ இந்த ஃபவுண்டிங் டைட்டனால நிறைய டைட்டனை கிரியேட் பண்ண முடியும். ரம்பிளிங் யூஸ் பண்றப்போ எரன் ஃபவுண்டிங் டைட்டனோட எபிலிட்டி அவனுக்கு இருந்திருக்கு இல்லையா, ஸோ அப்ப நிறைய டைட்டனை கிரியேட் பண்ணி பேட்டில் பண்ணியிருந்திருப்பான். இந்த ஃபவுண்டிங் டைட்டனோட எபிலிட்டியை சொன்னாலே அது நிறைய சொல்லலாம். இந்த 9 டைட்டனை கம்பேர் பண்றப்போ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டன் தான் அது ஃபவுண்டிங் டைட்டன் தான். ஸோ ஃபவுண்டிங் டைட்டனை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இண்டிவிஜுவலாகவே ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது ஒரு டைட்டனோட வீடியோ வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் அட்டாக் அண்ட் டைட்டனோட ஸ்டோரி எண்டிங் பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்ல பாட்காஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதையும் அப்படியே கிளிக் பண்ணி கேளுங்க.